வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரைம் டாக்கீஸ். நான் உங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்வின்சிபிள் சீரீஸில் இருக்கிற ஆம்னிமேனுக்கும் நம்ம பென்டனில் இருக்கிற வேபிக்குக்கும் ஃபைட்டு வச்சா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆம்னிமேன் பவர்ஸை பார்த்துடலாம். வேபிக்கோட பவர்ஸை அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ ஆம்னிமேன் பார்த்தீங்கன்னா வில்ட்ரமைட் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர். அவர் பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த வில்ட்ரமைட் ஸ்பீஷியஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ அவங்களுடைய அட்மாஸ்பியரே அவங்கள ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக தான் வச்சுருந்துருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ஹான்ஸ் ஸ்ட்ரென்த்து, என்ஹான்ஸ் ஸ்பீடு, ஃப்ளைட் பவரு, அதாவது பறக்கக்கூடிய பவர்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பர் ஹியூமன் லங் கெப்பாசிட்டி, அதாவது ஸ்பேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இவங்களால ஆக்சிஜனே இல்லாமல் பல நாட்கள் உயிர் வாழ முடியும். ஓகேவா? பல நாட்கள். ஸோ அதே மாதிரியே சாப்பாடும் தண்ணி இல்லாமலே இவங்களால பல நாட்கள் உயிர் வாழ முடியும். அதே மாதிரி இந்த வில்ட்ரமைட்ஸோடைய ஹீலிங் பவர் அப்படின்றதும் பயங்கரமாக இருக்கும். லிட்ரலாக உடம்பு செதஞ்சு போய் கிடந்தாலும் இவங்களை ரெஸ்ட் எடுக்க விட்டால் போதும், இவங்க உடம்பு ஹீல் ஆகிரும். அந்த லெவலுக்கு வில்ட்ரமைட்ஸ் அப்படின்றவங்க ஸ்ட்ராங்கானவங்க. ஸோ இப்போது அப்படியே நம்ம ஆம்னிமேன் கிட்ட வந்தோம்னா, மற்ற வில்ட்ரமைட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆம்னிமேனுன்றவர் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். லிட்ரலாக இந்த வில்ட்ரம் எம்பையருக்கே நோலன் அப்படின்னா யாருன்னு தெரியும். அதாவது நம்ம ஆம்னிமேனோட உண்மையான பேர் நோலன். ஸோ நோலன் அப்படின்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். ஓகேவா? பல பிளானட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் அழிச்சிருக்காப்புல. ஓகேவா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவர். ஸோ இவர் என்னென்ன சம்பவம்லாம் பண்ணிருக்காருன்னு அப்படியே சொல்கிறேன். கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப்னு ஒரு சூப்பர் ஹீரோ டீமு. அந்த டீம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவர் அட்டாக் பண்ணுவாங்க. பட் எல்லாரையும் போட்டு தள்ளிருப்பாப்புல. ஸோ அதே மாதிரியே அதில் இம்மார்டல்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரும் பவர்ஃபுல்லான ஒருத்தர் தான். பட் அவரை 2-3 தடவை கொண்டிருப்பார் நம்ம ஆம்னிமேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே ஃப்ளாக்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீஷியஸ் பூமியை ஆக்கிரமிக்கிறதுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹை டெக்னாலஜி வெப்பன். ஆனால் அதே வெப்பன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆம்னிமேன் மேலே அட்டாக் பண்ணுறப்போ சிங்கிள் கீரல் கூட விழுந்திருக்காது அவர் மேலே. அந்த லெவலுக்கு மனுஷன் ஸ்ட்ராங்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃப்ளாக்சன்ஸையும் துவம்சமாக்கி அவங்க பிளானட்டுக்குள்ளாரையும் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த பிளானட்டையும் ஒத்தால அழிச்சிருப்பார். ஓகேவா? டெக்சாஸ் சிட்டி சைஸுக்கு ஒரு மிகப்பெரிய எரிக்கல்லையே ஸ்பேஸ் பக்கம் திரும்ப டைரக்ட் பண்ணி அமைச்சிருப்பாப்புல. தூக்கி போட்டிருப்பாரு. அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லானவர் நம்ம ஆம்னிமேன். ஸோ அதே மாதிரி ஒரு பாம் பிளாஸ்டே நடக்கும். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. நம்ம பூமியில் இருக்கிறதுலையே பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம சீசில் ஒரு வெப்பனை நம்ம ஆம்னிமேன் மேலே பயன்படுத்துவார். ஒரு விதமான சூப்பர் லேசர் ரே. ஓகேவா? அந்த லேசர் ரே ஒரு சேட்டலைட்லேருந்து வரும். அந்த ரேவோட எஃபெக்ட் அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே துவம்சமாக்கியிருக்கும், அழிச்சிருக்கும் தரமட்டமாக. ஆனால் அந்த ரேவை எதிர்த்துட்டு போய் அந்த ஒட்டுமொத்த சேட்டலைட்டையுமே காலி பண்ணிருப்பார் நம்ம ஆம்னிமேன். ஓகேவா? அவருக்கு சிங்கிள் கீரல் கூட அந்த ரேவால் விழுந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் இவரால் பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணி ஒரு ஷாக் வேவை உருவாக்க முடியும். அப்படி வர ஷாக் வேவ் நிலத்தையே உருக்குலைச்சிடும். ஓகேவா? அந்த லெவலுக்கு பயங்கர பவர்ஃபுல்லானது ஒரு ஷாக் வேவு. ஸோ அதே மாதிரி சில மெக்கானிக்கல் டெட் சோல்ஜர்ஸை நம்ம சீசில் ஏவி விடுவாப்புல. ஆனால் அதையும் போட்டு பீச் தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் நம்ம ஆம்னிமேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே இவரோட கைகள் தான். கத்தி மாதிரிங்க இவர் கை போட்டு சச்சக்குன்னு கையாலே கிழிச்சு தள்ளிட்டு போவார். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அவர் கை. அதே மாதிரி சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா 3 வில்ட்ரமைட் சோல்ஜர்ஸ் இவரை கொல்றதுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த இடத்துல அந்த 3 வில்ட்ரமைட் சோல்ஜர்ஸையுமே டிஃபீட் பண்ணிருப்பாரு. 2 பேரை கொன்னிருப்பார் ஒத்தாலா. இன்னொருத்தரையும் கொன்றிருப்பார் ஆல்மோஸ்ட். ஆனால் அவன் செத்துட்டானா இல்லையான்னு இவர் சரியாக கவனிக்காமல் வந்துடுவார். அதனால் அவன் திரும்ப வந்து அடிச்சிருவான். மற்றபடி 3 வில்ட்ரமைட் சோல்ஜர்ஸையும் இவர் போட்டு தள்ளிருப்பாப்புல. இவர்கிட்ட ஒண்டியாக ஒரு வில்ட்ரமைட் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஓகேவா? அந்த லெவலுக்கு பயங்கரமான ஆள். ஓகேவா? ஸோ இப்போது அப்படியே நம்ம வேபிக் பக்கம் போவோம். ஸோ வேபிக்கோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நம்ம வேபிக் வந்து காஸ்மிக் ஸ்டார்மில் பிறந்தவர். ஓகேவா? ஸோ அந்த காஸ்மிக் ஸ்டார்ம் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்ததுனாலேயே லிட்ரலாக இவருடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு அளவு உங்களால் வைக்கவே முடியாது. இவர் சைஸை விடவும் இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ இவருடைய ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்றது இவருடைய மிகப்பெரிய பலம். ஓகேவா? என்ஹான்ஸ் ஸ்ட்ரென்த்து, என்ஹான்ஸ் ஸ்பீடு. இவரால் ஸ்பேஸில் இவருக்கு ஆக்சிஜன் தேவை கிடையாது. ஓகேவா? பிகாஸ் அதே தான், இவர் காஸ்மிக் ஸ்டார்மில் பிறந்தனால இவருக்கு ஆக்சிஜன் அதுன்னு எதுவுமே தேவை கிடையாது. இவரால் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பேஸில் சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இவருடைய அந்த லேசர் ரேஸ். ஸோ அந்த லேசர் ரேஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே இவரால் சின்ன சின்ன பிளானட்ஸை துவம்சமாக்கி அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு பயங்கர பவர்ஃபுல்லானவர் தான் நம்ம வேவிக். இவருக்கு வீக்னஸ் இல்லையான்னு கேட்டால் எஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஷாக் அப்படின்றது இவருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அண்டா தண்டி இருக்கிறதுனால தம்மா தோண்டு விஷயங்கள் ஏதாவது இவர் காதுக்குள்ளே போய் ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இவரோட அந்த ஃப்ளிரில் இருக்கு இல்லையா, அந்த தலைக்கு மேலே இருக்கிற ஒரு இந்த கொம்பு மாதிரி, அது இவரோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை வச்சு இவர் கொல்லலாம் முடியாது உங்களால். ஓகேவா, ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டன் ஆக்க முடியும், அவ்வளோதான். ஸோ இப்போது ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆம்னி மேனுக்கும் நம்ம வேபிக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்க? ஸோ இதுக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா நம்ம ஆம்னி மேன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார் அப்படின்னா வேபிக்கை தோக்கடிக்கலாம். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவரோட காதுக்குள்ளே பூந்தி ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது வேலை இவரால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா நம்ம வேபிக்கை தோக்கடிக்க முடியும், ஆனாலும் கொல்ல முடியாது. பட் நம்ம வேபிக்கோடைய அந்த எனர்ஜி பீம் இருக்கு இல்லையா, லேசர் ரே, அதை வச்சு நம்ம ஆம்னிமேனை எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆம்னிமேனால் சூப்பர் ஸ்பீடில் பறக்க முடியும். ஆல்மோஸ்ட் லைட் ஸ்பீடுக்கு வேகமாக போவாப்புல. ஓகேவா, ஆல்மோஸ்ட் தான், ஃபுல்லாலாம் கிடையாது, ஒரு முக்கால்வாசி ஸ்பீட் லைட் ஸ்பீடுக்கு அவரால் வேகமாக பறக்க முடியும். அந்த லெவலுக்கு பறக்கக்கூடிய திறன் கொண்டவர் தான் ஆக்சுவலி. ஃப்ளாக்சன்ஸ் பிளானட்டை அந்த லெவலுக்கு ஸ்பீடாக பறந்து தான் அழிச்சிருப்பார். ஓகேவா, ஸோ அப்படி பறக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஈஸியாக இந்த ரேலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். மொதல் விஷயம், அப்படி ஒரு வேளை எஸ்கேப் ஆக முடியாமல் அந்த ரே இவர் மேலே பட்டாலுமே இவரால் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக தாங்கவும் முடியும். ஓகேவா, அந்த லெவலுக்கு தான் வில்ட்ரமைட்ஸோடைய ஃபிசியாலஜி இருக்கும். ஸோ இந்த ரே பட்ட உடனேலாம் நம்ம ஆம்னிமேனை அழிக்க முடியாது. கண்டினியூஸாக அந்த ரேவை வாங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்போ டிஃபீட் பண்ண முடியும் வர அந்த ரேவை வச்சு. ஓகேவா, ஸோ டெக்னிக்கலாக பார்க்குறப்போ அந்த ரேவை வச்சு நம்ம ஆம்னிமேனை டிஃபீட் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றபடி இவருடைய எந்த ஒரு பவரும் நம்ம வேபிக்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம ஆம்னிமேன் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவரை விட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் அதிகமானவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆம்னிமேனை துவம்சமாக்க முடியும். அதை வச்சு பார்க்குறப்போ வேபிக்கோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து தான். நம்ம ஆம்னிமேன் கொஞ்சம் சூதானமாக செயல்பட்டார்னா வேபிக்கை டிஃபீட் பண்ண முடியும், ஆனால் கொல்ல முடியாது. ஆனால் நம்ம வேபிக் நினச்சா ஆம்னிமேனை கொல்லவே முடியும். அந்த லெவலுக்கு பயங்கர பவர்ஃபுல்லானது. ஓகேவா, ஸோ டெக்னிக்கலாக இந்த பேட்டிலுடைய வின்னர் நம்ம வேபிக் தான். ஓகேவா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த கேரக்டர்ஸ் கூட ஃபைட்டு வைக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்றத மறக்காமல் எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் அதை வீடியோஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதேமாரி இன்னொரு வேறு லெவல் வீடியோ உங்களை திரும்ப பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், அது வேறு சந்திப்போம். டாடா, பை பாய்.